சபரிமலையில் சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் ஐயப்ப பக்தர்களின் வருகை கட்டுக்கடங்காத வகையில் அதிகரித்திருக்கிறது. பக்தர்கள் 10 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். சபரிமலையில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் வெள்ளத்தால் கடும் நெரிசல் ஏற்பட்ட காட்சிகள்தான் இவை. உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக ஐப்பசி கடைசி தினமான ஞாயிற்றுக்கிழமை நடை திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கார்த்திகை முதல் நாளில் பெரும்பாலான பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை மேற்கொண்டு வருகின்றனர். சபரிமலையில் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 90,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதாவது முன்பதிவு முறை மூலம் 70,000 பேர் மற்றும் ஸ்பாட் புக்கிங் மூலம் 20,000 பேர் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்நிலையில் ஸ்பாட் புக்கிங் 20,000-ஐ தாண்டி சுமார் 40,000 பேருக்கு மேல் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. நேற்று சுமார் 10 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டதால் ஏராளமான பக்தர்கள் வரிசையை மீறி முண்டியடித்து முன்னேறி சென்றதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடும் நெரிசல் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது. குழந்தைகள், முதியோர் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உணவு குடிநீர் இன்றி 10 மணி நேரம் வரை கூட்ட நெரிசலில் சிக்கி அதன் பின்னரே தரிசனம் மேற்கொள்ள முடிந்தது. நாங்கள் 10வது வருஷம் இது ஐயப்பனை பார்க்கறதுக்கு. சரி, ஐயப்பன் எனக்கு நான் ஹார்ட் பேஷண்ட்டு. ஆனால் ஹார்ட் பேஷண்ட் சொல்லியும் எங்களுக்கு எந்த ஸ்பெஷாலிட்டியுமே கொடுக்கல. இதனிடையே கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஐயப்ப பக்தர் ஒருவர் உயிரிழந்தார். கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சதி என்ற அவர் பம்பையில் இருந்து நீலிமலை நோக்கி ஏறும்போது அப்பச்சிமேடு அருகே மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சபரிமலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த கேரள அரசு தவறிவிட்டதாக அம்மாநில எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. எனினும் கூட்டத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருவாங்கூர் தேவசம்போர்டு தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்தார். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக பக்தர்கள் நிலக்கல் பகுதியிலேயே நிறுத்தி தேவைக்கேற்ப அனுமதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பம்பையில் கூட்ட நெரிசல் தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் நிலக்கல்லில் 7 கூடுதல் ஸ்பாட் புக்கிங் சாவடிகள் அமைக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல கூட்ட நெரிசலை தடுக்க தேசிய பேரிடர் மீட்பு படையின் உதவியும் கோரப்பட்டுள்ளது.